ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி கார்டன் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக அந்த நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ஸு புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் விஷ்ணு நர்சரி கார்டன் தோட்டக்கலை பண்ணை இருக்குது, எக்கோ பார்க். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. வெளியே வியூ பார்க்குறதுக்கு குட்டி கார்டன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே 2 பிரிவாட்டு நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரோஸ் பிளான்ட்ஸு, இன்டோர் கலெக்ஷன்ஸு, அப்புறமா நம்ம தோட்டத்துக்கு தேவையான பாட்டு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. அப்புறமா பழமர செடிகளும் நிறைய இருக்குது, நிறைய விதமான பூச்செடிகளும் இருக்குது. இதெல்லாம் தான் ஒன்று ஒன்றாட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போயிருந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலர்ஃபுல்லான பூக்களும் அவ்வளோ பழங்கள் நிறைந்து நிறைய பழங்களெல்லாம் காய்ச்சி அப்படியே ஒரு அழகான ஒரு நர்சரி கார்டன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். விஷ்ணு நர்சரி கார்டன் தான் இந்த நர்சரி கார்டன். என்ட்ரன்ஸில் உள்ளே ஒரு பெரிய ஒரு மாமரம் நிற்குது. அந்த மாமரத்தில் ஃபுல்லாக அப்படி மாங்காய் காய்ச்சி தொங்குது. அதை வெளியே இருந்து பார்க்கும்போது வியூ அழகாக இருந்துச்சு. அப்புறமா என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த குரோட்டன்ஸ் வெரைட்டி இந்த பிளான்ட் தான் இருக்குது. இந்த பிளான்ட் நம்ம எல்லா ஷேப்லேயும் கட் பண்ணி விடுற மாதிரி உள்ள பிளான்ட் தான் ரெண்டுமே. அப்புறமா பலா செடியாக சொல்கிறதுக்கு இல்லை, அங்கே பாருங்க குட்டியோண்டு பலாவில் பலா காய்ச்சிருக்குது. இதில் ஒன்று தான் இருக்குது. இன்னொரு பலாவில் பாருங்கள் நிறைய பலா இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் கீழே எவ்வளோ பலா தொங்கிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பலா பிஞ்சு அப்படி தொங்கிட்டுருக்குது. இத்தனைக்கும் ஒரு க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வேறு வெரைட்டி கலெக்ஷன்ஸு. அப்புறமா இந்த எல்லோ ரெட்டு இந்த மாதிரி கலரில் பூக்கிற ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டி கலெக்ஷன் சொல்லலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. லாவெண்டர், ஒயிட்டு, பிங்கு, ரெட்டு, எல்லோன்ட்டு. அப்புறமா மேரிகோல்டு வச்சுருக்காங்க. இதில் இடையே பாரிஜாதம் இருக்குது. அப்புறமா அந்த பிங்க் கலர் பூக்கிற ஃப்ளாரு லில்லி இருக்குது. லில்லியில் கப்பீஸ் மீன் விட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு செமையாக சூப்பராக நிறைய மொட்டு வச்சுருக்குது. ஒரு பூ தான் பூத்துருக்குது. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. பாருங்கள், மீன் ஓடுறதுக்கு உங்களுக்கே தெரியும். மீன் சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு பண்ணலாம், ஆனால் கொடுக்குறதுக்கு பிளாஸ்டிக் கவர் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட பாட்டில் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. அப்புறமா அந்த ரோஸ்மேரின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தாலே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அந்த பிளான்ட் தான் நிறைய க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அது 40 rupeesக்கு தான். கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்னேக் பிளான்ட்டு, நிறைய டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ், இதெல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்ஸும் இருக்குது, குட்டி குட்டி பிளான்ட்ஸும் இருக்குது. நமக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வாங்கிக்கலாம், குட்டியாக வேணும்னா குட்டியாக வாங்கிக்கலாம். பெரிய பிளான்ட்ஸ்னால் அதுக்கு தக்கன ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், குட்டி பிளான்ட்னால் அதுக்கு தக்கன ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்புறமா ஜெவந்தி கலெக்ஷன்ஸும் இருக்குது. அதுவும் ஒரு வயலட்டு, எல்லோ அப்படின்னு 2-3 கலர்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெர்பரா பிளான்ட்டுமே ஒரு 5-6 கலர் இருக்குது. அப்புறமா அந்த புஷ் பெப்பர், செடி பெப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த பெப்பர் தான் அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய பிளான்ட்ஸ் குட்டி குட்டி கவரில் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த குட்டி குட்டி கவரில் இருக்க பிளான்ட்டில் நமக்கு அதுக்கு தக்கன ரேட் கம்மியாக இருக்கும். அப்புறம் உள்ளேயும் மாங்காய் காய்ச்சி தொங்குது. அப்புறமா இந்த பிரிஞ்சால் செம்மையாக இருந்துச்சு. இது குட்டி நாற்று தனியாக வச்சுருக்காங்க. வெறும் 20 rupeesக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா வளர்ந்த நாற்றாவே தான் இருந்துச்சு. நான் வாங்கலான்னு நினச்சேன். எனக்கு அடுத்தடுத்து 2-3 இடத்துக்கு போக வேண்டி இருந்ததுனால நான் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்குவேன். அப்புறம் அத்திச்செடி வச்சுருந்தாங்க. அத்திச்செடி 150 rupeesக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாமரம் தான் சுற்றி சுற்றி அங்கங்கே வீடியோ எடுத்துக்கும் போது இங்கே ஃபுல்லாக அப்படி காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. அதுதான் நமக்கு ரொம்ப வியூ ஆகிட்டு இருந்துச்சு.
இது வந்து ட்ராகன் நினைக்கிறேன். கேட்டஸ் வெரைட்டியுமே நிறைய வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அப்புறமா வந்து பெப்பர் வந்து நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கவர்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து கற்பூரவள்ளி நவரப்பச்சையில் வந்து இன்னொரு வெரைட்டி ஒயிட் வித்து க்ரீனு. அப்புறம் இது பாக்கு செடி. அப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம அழகு செடி வெரைட்டிஸ் தான். ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் இருக்குது. இந்த மாமரம் பாருங்கள், சுற்றி 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 அதுதான் தொங்கிட்டே இருக்குது. இந்த பிளான்ட்டுமே பெரிய பிளான்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து குட்டி க்ரோ பேக்கில் இருக்குது. அந்த கத்தரி வந்து நாற்று சொன்னல 20 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுதான் பாருங்கள், வளர்ந்த செடியாக தான் இருக்குது. நம்ம வாங்கி ஒரு க்ரோ பேக்கில் வச்சோன்னா அப்படி நிறைய கத்தரிக்காய் காய்ச்சிருக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு ஈல்டும் கிடைக்கும். விதை வாங்கி முளைக்க வச்சு அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறமா வந்து நெல்லி செடி வந்து பெரிய பெரிய செடியாக வச்சுருக்காங்க. அப்புறம் அத்தி செடி வந்து 150 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. இது அத்தியுமே நமக்கு வந்து சீக்கிரமாக காய் வந்துடும் வாங்கி வச்சோன்னா. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க அத்தி செடி இதே வெரைட்டி தான். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது, மாதுளை செடி வச்சுருக்காங்க. மாதுளையில் வந்து ரெட்டும் இருக்குது, ஒயிட் இருக்குது. அப்புறம் லெமன்லேயும் வளர்ந்த செடி இருக்குது, சின்ன செடியும் இருக்குது. பாருங்கள், லெமன் காய்ச்சிருக்குது. அப்புறமா இங்கே ஒரு பெரிய தக்காளி செடி வளர்த்துருக்காங்க பாருங்கள். அதில் நிறைய தக்காளி காய்ச்சிருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு வியூவுக்கு பெருசாக தெரியலை, ஆனால் அந்த செடிக்கு அடியிலலாம் ஃபுல்லாக தக்காளி பழம் இருக்குது. நம்ம அப்படியே செடியை தான் தூக்கும்போது செடி ஏதாவது முறிஞ்சிடுச்சுன்னா, அதனால நாங்கள் வந்து ரொம்ப வியூ பண்ணி காமிக்கலை. இந்த கத்திரி செடி நிறைய இடத்துல வச்சு விட்டுருக்காங்க. அப்புறமா ரோஸ் பிளான்ட்ஸு இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் பூ வந்திருக்குது. இந்த பிளான்ட்டுமே வளர்ந்து பூ வந்ததுமே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. நான் அதை ரேட்டு கேட்கல. சின்ன பிளான்ட்டு 20 ருபீஸு. பன்னீர் ரோஸு, லெமன், எங்கே திரும்பினாலும் அழகு செடி, பூ, காய், பழங்கள் அப்படின்னு அழகாக இருக்குது. ரோஸ் பிளான்ட் பாருங்கள், புதுசாக பிளான்ட்ஸ் வந்திருக்குது. அன்றைக்கி நான் வரும்போது புதுசாக பிளான்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் பழைய பிளான்ட்ஸ் தான் இருந்துச்சு. ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய புது பிளான்ட்ஸ் தான். எல்லாம் எல்லோ, ரெட்டு, பிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கலருக்கு. அப்புறமா வந்து பப்பாளி செடி வச்சுருக்காங்க. இதுவுமே நாற்று வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன க்ரோ பேக்கில் இருக்க ரோஸ் பிளான்ட்ஸு. இது வந்து 35 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூவாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. பேபி பிங்க் கலரு, எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு, மேக்ஸிமம் இந்த கலர் தான் இருக்குது. இந்த குட்டி க்ரோ பேக்கில், கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வேறு வேறு கலர்ஸும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பூ பூத்திருந்தது. அது வந்து என்ன சொல்கிறது, எல்லா பூவும் ஒரே இடத்துல நெருக்கமாக சேர்ந்து நிறைய பூக்களை சேர்த்து மொத்தமாக பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கும் பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குது. ஒன்று ஒன்று லட்டு லட்டு மாதிரி அப்படி பூத்து நிற்கிது. எவ்வளோ பூ பாருங்கள், இவ்வளோ பூ பறிச்சாச்சுன்னா ஒரு பெரிய கூடை நிறைய பூ கிடைக்கும் போல் இருக்குது. நிறைய இருக்குது இந்த பிளான்ட்டு. ஆனால் வந்து எல்லாமே அதே சேம் கலர் தான். அப்புறம் இது ஒரு வெரைட்டி ஆஃப் பூவு பூத்துருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஏன்னா இப்போ நேம் எல்லாம் தெரில.
ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரோஸ் பார்த்தோம். இது அடுத்த செட் ஆஃப் ரோஸு. பாருங்கள், இதுலேயுமே அப்படி தான் நிறைய பூ பூத்துருக்குது. ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, பிங்கு, அப்புறம் கொஞ்சம் டார்க் பிங்கு. அப்புறம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஓலை மாதிரி வர குரோட்டன் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. குரோட்டன் வெரைட்டிஸ், ஹேங்கிங் பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பலாமர செடி, கொல்லாவு இருக்குது. அப்புறம் மரப்பிச்சி இருக்குது. வாட்டர் ஆப்பிள், செம்பருத்தி, மல்லிகை, பிச்சி. இது மனோரஞ்சிதம் பூவு, நல்ல மணமாக இருக்கும். அது ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது, வேறு கன்று இருக்கான்னு தெரில. அப்புறம் நெல்லிக்காய் செடி, அப்புறம் பவளமல்லி, நம்ம சீமை நெல்லிக்காய், வீட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், புளிச்சி நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய். அப்புறமா இங்கேயும் அடுத்தது கொஞ்சம் இன்டோர் தான் இருக்குது. இது நம்ம பாட்டில் வச்சு விடும்போது அழகாக இருக்கும். இது கலர் கலர் லீஃபாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது அழகாக சூப்பராக வளர்ந்து வரும். துளசி மாதிரி ஒரு பூ பூக்கும். நம்ம கொஞ்சம் வளர்ந்து வர ஸ்டேஜில் அடுத்தடுத்து பிளான்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். பாரிஜாதம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்புறம் தெத்தி செடி பாருங்கள், பூ பூத்துருக்குது, பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த பிளான்ட் என்ட்ரன்ஸில் நான் வரும்போது காமிச்ச பிளான்ட்டில் விட சின்ன குட்டி கன்று வச்சுருக்காங்க. இது என்ன பிளான்ட்டுன்னு தெரில, சூப்பராக இருக்குது பூ பூத்து. அழகுக்கு விடுறதா பிளான்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூ பூத்து இருக்கும் போல இருக்குது. அப்புறம் மல்லிகை செடியுமே குட்டி க்ரோ பேக்லேயும் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜாக இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாமர செடி பார்த்தோம். இங்கே உள்ளே ஒரு நெல்லிக்காய் மரம் நிற்கிது. அதில் பாருங்கள், நம்ம போன வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன், அவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. இப்போவும் பாருங்கள், அவ்வளோ நெல்லிக்காய், ஏதோ கிரேப்ஸு காய்ச்சி தொங்கின மாதிரி கொலையும் அங்கே பாருங்கள் ஒரு கொத்தாக தொங்கிட்டு இருக்குது. அது ஒவ்வொரு லீஃபுக்கிட்ட ஒரு லீஃபில் ஒரு காய் அந்த மாதிரி தொங்குது. மரத்தோட ஒட்டியும் காய்ச்சிருக்குது, கிரேப்ஸ் மாதிரியும் தொங்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம நெல்லிக்காய் சாப்பிட விரும்பாதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா ஒரு நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. பார்க்குறதுக்கே தனி ஒரு அழகாக இருந்தது. நமக்கு பறித்து சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வரும். அவங்க அதை அழகுக்காகவே அப்படியே விட்டுருக்காங்க. அப்புறமா நந்தி அவட்டையில் மினி வெரைட்டி, அப்புறம் கறிப்பலா அந்த செடி இருக்குது. அப்புறமா கொய்யாயிலையுமே பெரிய பிளான்ட்டும் இருக்குது, சின்ன பிளான்ட்டும் இருக்குது. கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது, வாங்கிட்டு போய் வச்சா போதும், விளைஞ்சோடனே பறித்து நம்மளே சாப்பிட்டுலாம். அப்புறம் இந்த நர்சரியில் இன்னொரு பக்கம் அவங்க பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பிளான்ட்ஸ் கேட்டு அங்கே திறந்து உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு நின்றுது. பாருங்கள் எப்படி வாட்டர் ஆப்பிள் காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பார்த்தா இதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனால் விளையவும் இல்லை. விளைஞ்சிருந்தா கூட இதை சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு காசு கொடுத்தாது வாங்கி இருந்திருக்கலாம். பட் அது விளையிற ஸ்டேஜ் ஆகலை. அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த தெத்தி செடி, அப்புறம் லில்லி, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது ஒரு பிங்க் கலர் தெத்தி, செம க்யூட்டாக இருக்குது. கலர் ரொம்ப பிரைட்டாக பஞ்சு மிட்டாய் கலரில். அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பூ பூக்கிற செடி தான்.
அப்புறமா இந்த பக்கம் தள்ளி வந்தோம், அதை ஜூம் பண்ணி எடுத்தோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் தான் இப்போ க்ரீனாக இருக்குது, இன்னும் விளையணும். உள்ளே உங்களுக்கு ஒரு பழம் தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. அங்கே பழுத்து இருக்குது ஒரே ஒரு பழம். நம்ம இப்போ பழுத்திருந்தோன்னா இங்கே சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்துருக்கலாம். பழுக்காததுனால நாங்கள் எதுவுமே கேட்கல, சேல்ஸ் பண்ணுவீங்களா என்ன ஏதுன்னு எதுவுமே. இன்னும் ஹேங்கிங் பிளான்ஸ் வெரைட்டி தான் நிறைய இருக்குது. இன்டோர் கலெக்ஷன். ஒரு வழியாக நர்சரி கார்டனாக ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி வந்தீங்க நீங்களும் விஷ்ணு நர்சரி கார்டனை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை வாங்கிக்கலாம். மாதுளையிலையும் ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, அதுவும் அந்த பக்கம் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.